இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி அதான் உன் ஃப்ரெண்டா? ஆமாங்க. ஏண்டி நம்ம குடும்பத்து பழக்க வழக்கப்படி பொம்பளைங்க குடும்ப வேலையை தவிர கணக்கு வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க நம்ம வீட்டு பழக்க வழக்கம் அவளுக்கு எப்படிங்க தெரியும்? உனக்கு தெரியல. அப்புறம் நீ ஏன் அவளை தடுக்காம கணக்கு பார்க்க விட்ட? ஏங்க அவ இங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க. நான் அவளை பார்க்கும்போது அவ பாதி கணக்க பார்த்து முடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம அவ ஆடிட்டரா இருக்கிற விஷயமே எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். இல்லையே, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. அவ என்னவோ நீ வீட்டுக்கு அடிக்கடி வருவன்னு சொல்றா, ஆனா நீ என்னடானா அவ ஆடிட்டர் ஆனதே தெரியாதுன்னு சொல்ற. இதுல யார் சொல்றது நம்புறது? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே அவ ஆடிட்டர் ஆனது எனக்கு தெரியாதுங்க. சரி விடு. அவ அண்ணனுக்கும் உனக்கும் என்ன பழக்கம்? வீட்டுக்கு போய் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கனா ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பீங்க போலியே. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பான எண்ணத்துல கேக்குற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அது தேவையில்லாம நமக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்துறோம், பாத்துக்கோங்க. ஏய், சத்தம் ஓவரா இருக்கு. என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு நடிக்கிறியா? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? நாக்குல நரம்பு இல்லன்றதுக்காக ஏங்க இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? அவன் என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறது வழக்கம் தானே. அப்படிதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதெல்லாம் சகஜம்தான். ஆனா இந்த வீட்டுக்கு சகஜம் இல்ல. உன் அப்பா வீட்டுல சகஜம்னு சொல்லு. அவன் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான். இப்ப எதுக்கு எங்க அப்பாவை தேவையில்லாத பிரச்சனையில இழுக்கிறீங்க? அவன் ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு எதுக்கு இந்த தலைவலிலாம்? சரி அதை விட, நீ அடிக்கடி அவ வீட்டுக்கு போவன்னு சொல்லிட்டு போறாளே, அப்போ டவுட் வரதானே செய்யும். ஏங்க நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு வேணாலும் சண்டை வரலாம். ஆனா சந்தேகம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையே நரகமாயிடும். ஏய், நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். நான் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஆம்பளையா இருந்தாலும் கேள்வி கேட்க தானே செய்வான். சும்மா அழுது டிராமா போடாத. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். ஆனா ஒன்னா அழுது ஆம்பளைங்களை ஏமாத்திடுவீங்க. பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கேள்வி போட்டேன்னு வையன், உன்னை தொலைச்சு அடக்க உடக்கமாற. ஏய், இந்த சட்டை எடுத்து மடு. வருஷம் கூட குடும்பம் நடத்தியும் இந்த மனுஷனுக்கு சந்தேக புத்தி கொஞ்சமாச்சும் போச்சா? என்ன ஜென்மமோ? என் தலையெழுத்து இப்படியா வந்து முடியணும்?